ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது கணவரும் மகிழ்ச்சியும். இதன் தலைப்பு. மனைவி வந்த பிறகு மகிழ்ச்சியாக இருக்கும் ஆண்கள் யார் அப்படின்னு ஒரு காணொளி போட்டுட்டோம். இப்போ கணவரால் மகிழ்ச்சி அடையும் யோகம் இருக்கும் பெண்கள் அப்படிங்கிற ஜாதகத்துக்கு என்னன்னு பார்க்கலாம். பொதுவாக பெண்கள் ஜாதகத்தில் திருமணத்தை குறிக்கிற ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கும்போது 7ஆம் இடம் மற்றும் செவ்வாய். கிரகங்களில் செவ்வாயும் ஜாதக அடிப்படையில் 7ஆம் அதிபதியும் கணவனுடைய நிலைப்பாட்டை குறிக்கிற கிரகங்கள். இதில் இன்னொரு சூட்சமமான அமைப்பு இருக்குது. குரு நல்ல நிலைமையில் இருக்கிற பெண்களுக்கு நல்ல கணவனுக்கு பிறகு மகிழ்ச்சி, குழந்தைக்கு பிறகு மகிழ்ச்சிங்கிற யோகமும் உண்டாகும். ஸோ இந்த 3 விதிகளும் எந்த ஜாதகத்துக்கு சிறப்பாக இருக்கோ அவங்களுக்கு நல்ல மகிழ்வான கணவர் வந்த உடனே மகிழ்ச்சி ஸ்டார்ட் ஆகிடும். அவங்க பிறந்த வீட்டில் அனுபவித்த சந்தோஷத்தை விட பல மடங்கு அதிகமாக திருமணத்துக்கு பிறகு சந்தோஷத்தை அனுபவிப்பாங்க. உங்கள் ஜாதகம் ஒரு பெண் ஜாதகமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு குரு பகவான் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம்ங்கிற இந்த 3 வலிமையில் எதில் இருந்தாலும் உங்களுக்கு கணவரால் மகிழ்ச்சிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். மிதுன லக்னம், கன்னி லக்னத்துக்கு குரு கெட்டவர் ஆயிடுச்சு, ரிஷப லக்னத்துக்கு, துலா லக்னத்துக்கு குரு எதிரி ஆயிடுச்சேன்னெல்லாம் யோசிக்காதீங்க. குரு நல்லா இருக்காரா, உங்களுக்கு நல்ல கணவன் கிடைப்பார். இதுக்கு அவர் 3 நிலைகளில் இருக்கலாம். ஒன்று, உங்கள் லக்னத்திலே இருக்கலாம். நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்தில் குரு இருந்தால் நல்ல கணவன் கிடைக்கும் யோகம் உண்டு. குரு தனுசில் இருந்தால் நல்ல கணவர் கிடைக்கும் யோகம் உண்டு. குரு கடகத்தில் உச்சமாக இருந்தால் நல்ல கணவருக்கு பிறகு மகிழ்ச்சி. மீனத்தில் இருந்தால் கணவன் வந்த பிறகு வாழ்வியலில் மகிழ்ச்சி கிடைக்கும் யோகம் கிடைக்கும். இது ஒரு விதி. செவ்வாய் ஜாதகத்தில் பவர்ஃபுல்லாக இருந்து அவர் இயற்கை சுபரான குருவுடனோ சுக்கிரனுடனோ தொடர்பில் இருக்கிற பெண்கள் ஜாதகத்துக்கு அருமையான வாழ்க்கை துணை கிடைக்கும். திருமணத்துக்கு பிறகு எல்லா விதமான லக்ஸரியஸையும் அனுபவிப்பாங்க. இப்போ செவ்வாய் மேசத்தில் ஆட்சியாக இருக்கார், குரு கூடவே இருக்கார். இல்லை தனுசில் இருந்தபடி குரு பார்க்குறாரு, சிம்மத்தில் இருந்தபடி குரு பார்க்குறாரு, துலாத்தில் இருந்தபடி குரு பார்க்குறாரா, இது ஒரு அமைப்பு. அதே மாதிரி செவ்வாய் மேசத்தில் ஆட்சியாக இருக்கார், துலாத்திலிருந்து சுக்கிரன் ஆட்சி பெற்று பார்க்குறாரா, அல்லது மேசத்திலேயே செவ்வாயோடு சேர்ந்துருக்காரா, இது ஒரு அமைப்பு. ஸோ இந்த 2 அமைப்பும் இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியை வாரி வழங்கக்கூடிய வாழ்க்கை துணை கிடைக்கும். குருவுடன் செவ்வாய் இணைவு, சுக்கிரனுடன் இணைவு, குருவின் பார்வை, சுக்கிரனின் பார்வை, இது ஆட்சி பெற்ற செவ்வாய்க்கு கிடைக்கும். ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் மற்றும் திக்பலம், இந்த 4 நிலையில் செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் உங்களுக்கு கணவரால் மகிழ்ச்சி நிச்சயம் உண்டு. புரிஞ்சிச்சுங்களா? முதல் விதி, குரு நல்ல நிலைமையில் இருந்தாலே மகிழ்ச்சிகரமான கணவர் அமைவார். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு துலா லக்ன ஜாதகம். இந்த துலா லக்ன ஜாதகத்திற்கு 3ஆம் இடத்தில் வலுத்த குரு, ஆட்சி பெற்ற குரு, கூடவே செவ்வாய். இவங்களை 7ஆம் இடத்தில் இருந்தபடி சுக்கிரன் பார்க்குறாரு. இப்போ குருவும் சுக்கிரனும் பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ்னாலும் நடுவில் செவ்வாய் இருக்கார். இது ஒரு பெண் ஜாதகம். மிக அற்புதமான திருமணத்துக்கு பிறகு வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்ட அதீத சந்தோஷத்தை திருமண வாழ்க்கையில் அனுபவிக்கிற, அடிக்கடி இவங்க ஜாதகம் பார்ப்பாங்க. பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க, என்னோடய ஆஃப்டர் மேரேஜ் தான் சார் எனக்கு திருப்பு முனையே. என்னை கணவர் மேல் படிப்பு படிக்க வச்சார், நல்ல வேலைக்கு அனுப்பிச்சார், இன்றைக்கி நான் இருக்கிற சந்தோஷம் மாதிரி வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு. அதுக்கான அமைப்பு இது தான். ஸோ குரு வலுத்தவருக்கு நல்ல கணவர் அமைகிறார். ப்ளஸ் செவ்வாய் வலுத்து குரு அல்லது சுக்கிரனோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை கணவர் அமையும் யோகம் உண்டாகிறது. திருமணத்துக்கு பிறகான அதீத மகிழ்ச்சி கிடைக்கப்பெறுகிறது. இதில் செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெற்ற நிலையில் குருவோடு இணைஞ்சிருந்தாலும், குரு பார்வையை பெற்றாலும், இப்போ மகரத்தில் செவ்வாய் இருக்கார், கடகத்தில் உச்சம் பெற்ற குரு, அல்லது ரிஷபத்தில் உட்கார்ந்தபடி குரு, அல்லது கன்னியில் உட்கார்ந்தபடி குரு பார்க்கறது, அவரோடு இணைஞ்சாலும் சரி பார்த்தாலும் சரி. அதே மாதிரி சுக்கிரன் மகரத்திலேயே இணைந்திருப்பது அல்லது கடகத்தில் இருந்தபடி சுக்கிரன் பார்ப்பது, இந்த அமைப்பு மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கையை கொடுக்குது. 3வது, இணை பிரியாத மகிழ்ச்சிகரமான கணவர் அமைகிற யோகம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதினு ஒருத்தர் இருப்பாங்க. எல்லா பெண்களுக்கும் 7ஆம் அதிபதி ஒருத்தர் இருப்பார். இந்த 7ஆம் அதிபதி உங்கள் லக்னாதிபதிக்கு திரிகோணத்திலோ
அல்லது ஒரே வீட்டிலோ இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சிகரமான கணவன் அமையும் யோகிதை 100% இருக்கும். புரியுதுங்களா? இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து மேச லக்னம்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு 7ஆம் அதிபதி யார்? சுக்கிரன். இந்த செவ்வாயும் சுக்கிரனும் ஒருவருக்கொருவர் திரிகோணத்தில் உட்கார்ந்துருந்தாலும் சரி, அல்லது செவ்வாய் சுக்கிரன் 2 பேர் இணைந்திருந்தாலும் சரி, மகிழ்ச்சிகரமான விட்டு கொடுக்காத கணவன் அமையும் யோகிதை உண்டாகும். சில நிலைகளில் 7ஆம் அதிபதி லக்னாதிபதிக்கு எதிரி கிரகமாக தான் இருப்பார். ஆனாலும் கூட கணவன் மனைவி அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு அது ஒரு நல்ல அமைப்பு தான். இப்போ உதாரணமாக ஒரு கடக லக்ன ஜாதகம். இந்த கடக லக்னத்துக்கு சனி 7ஆம் அதிபதி எதிரி. சனியும் சந்திரனும் சேர்ந்தாங்கன்னா புணர்வு தோஷம். இதுவும் நம்ம நிறைய காணொலிகளில் சொல்லியிருக்கோம். ஆயினும் கூட இவர்கள் திருமணத்துக்கு பிறகு மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அந்த திருமணம்ங்கிற அமைஞ்ச பிறகு மகிழ்ச்சியை தரக்கூடிய விதியை இந்த கூட்டு கொடுத்துரும். தாம்பத்திய வாழ்க்கையில் 1-2 சிக்கல்கள் இருக்கலாம், உடல் நலிவு ஏற்படலாங்கிறது தனி கதையாக இருந்தாலும் அந்த மன வாழ்க்கை தரும் மகிழ்ச்சி, மன வாழ்க்கைக்கு பிறகு ஏற்படக்கூடிய வளர்ச்சி, மன வாழ்க்கைக்கு பிறகு ஏற்படக்கூடிய முன்னேற்றம், இதில் ஒன்றும் குறை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. கணவரால் இவங்க கஷ்டப்பட போகிறதில்ல அப்படிங்கிற விதியையும் இந்த அமைப்பும் கொடுக்கும். ஸோ 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருப்பது, 7ஆம் அதிபதி ஒருவருக்கொருவர் திரிகோணத்தில் இருப்பது. பொதுவாக பகை கிரகங்களாக இருக்கும்போது அது திரிகோணத்தில் இருந்துருச்சுன்னா சிறப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். இப்போ கடக லக்ன உதாரணத்துக்கே வருவோம். கடக லக்னம் இவங்களுக்கு சந்திரன் உச்சம் ரிஷபத்தில், ரிஷப ராசி. கடக லக்னம் ரிஷப ராசி. இந்த ரிஷபத்திற்கு 9ஆம் இடமான மகரத்திலோ அல்லது 5ஆம் இடமான கன்னியிலோ சனி இருந்தாலே இவங்களுக்கு மகிழ்ச்சியை மட்டுமே வாரி வழங்கக்கூடிய கணவன் கிடைக்கிறார்னா, அவர் சனி வந்து சந்திரனுடைய கூட இருக்கிற அந்த பாயிண்டை விட இந்த மாதிரி 2 வீடுகளில் திரிகோண வீடுகளில் இருக்கும்போது அதிக இணக்கமும் நன்மையும் இருக்கும். சரி, ஒருவேளை சனியும் சந்திரனும் ஒரே வீட்டில் இருக்காங்கன்னா, ஒரு 5 டிகிரி விலகிய நிலையில் ஒரே வீட்டில் இருக்காங்க, இதுவும் மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கைக்கான அமைப்பு தான். புரிஞ்சிருச்சுங்களா? ஸோ மொத்தம் 3 விதிகள். குரு வலுத்திருந்தால் நல்ல கணவன் கிடைக்கிறார், திருமணத்துக்கு பிறகு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. செவ்வாய் கணவனை குறிக்கக்கூடிய கிரகம். இவர் குரு சுக்கிரனுடைய தொடர்பில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண திக்பலம் பெற்றிருந்தால் மகிழ்ச்சிகரமான மகிழ்ச்சியை மட்டுமே வாரி வழங்கக்கூடிய கணவர் அமைகிறார். 7ஆம் அதிபதி லக்னாதிபதிக்கு திரிகோணத்தில் அமர்வது, 7ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் ஒரே வீட்டில் அமர்வது இணை பிரியாத மகிழ்ச்சிகரமான கணவனை கொடுக்கும் யோகிதையாகும். கல்யாண வாழ்க்கையில் 1000 கனவுகளை சுமந்து கொண்டு போகக்கூடிய பெண்கள், ஆண்கள், இந்த அமைப்புகள் நமக்கு சிறப்பாக பொருந்தி வந்தால் நம்ம பிறப்பு ஜாதகத்திலே நமக்கு தெரிஞ்சிடும் எப்படிப்பட்ட திருமணம் அமையப் போகிறது என்று. எல்லாருமே பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறாங்க, எல்லாருமே நல்ல நாள் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து முகூர்த்தம் பார்த்து குறித்து தான் மண்டபத்தை பிடிச்சி தான் பண்ணுறாங்க. ஆனால் ஏன் திருமணங்கள் தோற்கின்றன என்றால் அது நம்மளுடைய கர்மா. தோற்று போக வேண்டும் என்கின்ற விதியோடு இருக்கும் ஒரு ஜாதகத்தை எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஜெயிக்க வைக்க முடியாது. ஸோ வெற்றி என்பது தீர்மானிக்கப்பட்டு விட்டது, தோல்வி என்பதும் தீர்மானிக்கப்பட்டு விட்டது தான் ஜாதகத்தில். இப்போ ஜோதிட சாஸ்திர அடிப்படையில் இந்த மகிழ்ச்சிகரமான கணவன் அமையும் யோகம், மகிழ்ச்சிகரமான மனைவி அமையும் யோகம்னு 2 காணொலிகள் போட்டிருக்கேன். இந்த விதி உங்களுக்கு நேச்சுராகவே இருந்துருச்சுனாலே நீங்கள் எதை பற்றும் கவலைப்பட தேவையில்லை திருமண வாழ்க்கை சம்பந்தமாக என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.